பெரியவாள் பாதம் சரணம். பெரியவா பாதமே துணை. பெரியவா பாதமே கதி. ஹர ஹர சங்கரன், ஜெய ஜெயசங்கரன். மகா பெரியவா சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகா பெரியவா சரணம். நமஸ்காரம். நான் உங்கள் சவிதா முரளிதர் மீண்டும் உங்கள் சௌமியாவுடன் இணைந்து இந்த மிகவும் அற்புதமான புனிதமான காணொளியை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நமஸ்காரம் சரிதா. நமஸ்காரம். முடிக்கொண்டான் அந்த பேரே குரு சார் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாரு. ஏன்னா அந்த பிளேசஸ் ராமாயணா சிக்னிபிகன்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது முடிக்கொண்டான்ல கோதண்ட ராமர், முடிகொண்ட ராமர்னே அங்க அவருக்கு பேரு. அவருக்கு அந்த இடத்துல பரத்வாஜ முனிவருக்கு அவர் முடிகொண்ட, அதாவது என்ன சொல்றது, பட்டாபிஷேகம் பண்ணிட்ட தரிசனமா அவர் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த ஸ்டோரி கோஸ் திஸ் வே. என்னன்னா, ராமர் காட்டுக்கு போகும்பொழுது இவர் முனிவர் நம்ம சாப்பிட்டு போகணும் அந்த இடத்துல, அவருடைய ஆசிரமத்துல இருந்து சாப்பிட்டு போகணும் பொழுது, இல்ல போக முடியாது, ஏன்னா நான் நேரா காட்டுக்கு போகணும், நான் திரும்பி வரும்பொழுது வரேன் அப்படின்னு சொல்லிட்டா. சோ சீதாவை மீட்டுண்டு அவர் ராவணனை முடிச்சுட்டு அவர் திரும்பி வரும்பொழுது, அவர் திரும்பி போகணும் இல்லையா, பரதன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அங்க அவாத்துக்கு திருப்பி நான் சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு அவர் ஆசிரமத்துக்கு சாப்பிடறதுக்கு வந்திருக்காரு, திரும்பி வரையில. அப்ப அந்த இடத்துல நான் ரங்கநாதரை பூஜை பண்ணிட்டு சாப்பிடுறேன் போது ரங்கநாதரை இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தாராம் இவர் முனிவர். அதுக்கு பூஜை பண்ணிட்டு அங்க சாப்பிட்டுட்டு கிளம்பும் பொழுது அவருக்கு அங்க முடிகொண்டு ஒரு காட்சியை கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பினாராம். சோ அதனால அந்த இடத்துக்கு பேர் முடிகொண்டான்னு சொல்லி, அந்த கோயிலும் முடிகொண்ட ராமர், கோதண்ட ராமர் தான் அங்க இருக்கா. இது என்ன விஷயம்னா, இதே முரளி மாமா அவாத்துல பூஜை பண்ணும் பொழுது ராமரை வணங்கிட்டுதான் பூஜையை பண்ணா. அந்த மாமியும் சேர்ந்து உமாசங்கர் ஆத்துல பண்ணினோம். அவாத்துல அந்த ஞானாம்பாள் மாமி, மால்தி மாமி, அவ டாட்டர், அவ சேர்ந்து பண்ணும் பொழுது ரெண்டு பேரும் சேர்ந்து, அவ டாட்டர் அண்ட் மாப்பிள்ள இருந்தா, மாமியும் இருந்தா, அவாத்துல பண்ணி ரொம்ப அழகா பூஜை பண்ணினா. அதை பண்ணும் பொழுது அவ சொல்லும்போது வேண்டிக்கோங்கன்னு சொல்லும் பொழுது அவ அந்த முடிகொண்ட ராமரை வேண்டின்டா. சோ அந்த நம்மளும் அந்த முடிகொண்ட ராமருடைய அனுகிரகம் நம்மளுக்கும் பரிபூர்ணமா இருக்கணும். அழகா அங்க ராம 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 ராமன் ஜபம் பண்ணிட்டு பெரியவாளை அழைச்சிண்டு பிரமாதமா அவாத்துலயும் அழைச்சி பெரியவாளை உட்கார வச்சு மாமி பூஜை பண்ணினா. அந்த இடத்துல எல்லாம் பார்த்தேன்னா, நம்ம பெரியவாள்கிட்ட ஒரு வார்த்தை பேசும் பொழுது இந்த பூஜைகளுக்கு அப்புறமா ஒவ்வொரு இடத்துலயும் பெரியவாளுடைய பூ அப்படியே விழுந்து நம்மளுக்கு ஆசீர்வாதமா அமைஞ்சதும் ஒரு குறிப்பான ஒரு விஷயம் சுகிதா. அந்த இடத்துல பூ சொரிந்து பெரியவா ஆசீர்வாதம் பண்ணா. குரு இந்த பூஜையை இடத்துல பத்தி பேசறச்ச புஷ்பம் கீழே விழுந்தது. அந்த மாதிரி பிரத்யக்ஷ பரமேஸ்வரன்னு சொல்ற ஒவ்வொரு இடத்துலயும் அந்த புஷ்பம் அப்படி சொரிஞ்சு கீழே விழுந்து அந்த ஒரு ஆசீர்வாதம் அதை ஒவ்வொரு இடத்துலயும் பார்க்க முடிஞ்சது. ஆமா, அது எப்படி எவ்ரி டைம் ஆகும்னு தான் தெரியல எனக்கு. அது பெரியவா ஒவ்வொரு இடத்துலயும் அந்த மாதிரி பிளஸ் பண்ணினா. ஏன்னா பெரிய மாலை, மாலை நன்னா உள்ள உள்ள வாங்கிதான் நம்ம வச்சிருக்கோம். அது அப்படியே ஸ்லிப் ஆற மாதிரிலாம் கிடையாது. அதை தாண்டி பெரியவா அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு பிளஸ்ஸிங் கொடுக்குறா அப்படிங்கிறது ரொம்ப நன்னா இருந்தது. மாமியாருக்கும் பிரமாதமா பூஜையை பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா அங்க இருந்து அவாத்துல எல்லாரும் பேசிட்டு. அண்ட் நிறைய வயசானவா தானே சவிதா நம்ம மீட் பண்ணுவாங்க. எல்லாருமே ஒரு 70+ அப்படி இருக்கவாளெல்லாம் நம்ம மீட் பண்ணோம். ஆனா ஆனா they were all அவளோட younger in spirit. இப்போ ஒரு 40+ இருக்கிறவா கூட கம்பீட் பண்ண முடியாது. அந்த ஒரு நம்மளால கம்பீட் பண்ண முடியாது அந்த அவளோட. சுறுசுறுப்பு, உட்காராம விடாம அவளோட அந்த உழைப்பு, அந்த ஃபாஸ்டா அவ நடக்கிறது, குனியறது, கீழே உட்கார்ந்து ஆத்மார்த்தமா அந்த அஷ்டோத்திரத்துக்கான அந்த பூஜை பண்றது, அவளோட லெவல் ஆஃப் எனர்ஜி நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. நம்ம அது நம்ம ரூட்ஸை மட்டும் விட்டுட்டு வரல, எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்திருக்கோம்னு தான் தோன்றது. இது அவ்வளவு ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிட்டுட்டோமோ. ரொம்ப சிம்பிளா இருந்த ஒரு வாழ்க்கை திரும்பி போகணுங்கிற ஏக்கம் நம்ம மனசுல உட்கார்ந்து இருக்கு பாருங்க. அதுதான் இந்த ஒரு யாத்திரையோட ஒரு பலன்னு நான் நினைக்கிறேன் சௌமியா. இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. மாமா சரணாலயமே அங்க வச்சிடணும். ஏன்னா எல்லாரும் போய் அந்த மெயினா அந்த ஹவுஸ், அக்ரஹாரம் ஹவுஸ் சச் அ கிஃப்ட். என்ன மாதிரி ஒரு ராயல் லைஃப் தான் வாழ்ந்திருக்காளோன்னு தோன்றது சரிதா. ஒரு அக்ரஹாரம் வீடுகள் அந்த பார்க்கும்பொழுது. ரொம்ப யோசிச்சு பிளான் பண்ணி கட்டின வீடு அதெல்லாம். அந்த காலத்துல எல்லாருமே அந்த மாதிரி கட்டி வாழ்ந்துட்டு இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்காங்கிறது ஒரு ஆறுதலான விஷயம். எனக்கு நமக்கு எனக்கு தொலைஞ்சதை தேடி போறதுக்கு நமக்கு ஒரு விஷயம் அங்க இருக்கே இப்போ இன்னமும். ஆமா இல்லையா? அவ அக்ரஹாரம்னு ஒண்ணு இருக்கு, வீடுன்னு ஒண்ணு இருக்குன்றது பாக்குறதே ஒரு பெரிய பாக்கியம்னு தான் தோணும்.
அவ தின்ன சைஸ் தான் நம்ம ரூம் சைஸ்லாம் இருக்கு. நம்ம காலார இங்க ஆரம்பிச்சு அந்த 4 கட்டு வீடு நடந்துட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வாக்கிங்கே போக வேண்டாம். நம்ம அந்த அளவுக்கு அழகா வீட்டுல அவளுக்கு வாழை மரத்துல இருந்து தென்னை மரத்துல இருந்து வெஜிடபிள் எதுவுமே நாங்க வெளியில போகலைங்கிறா. எங்க ஆத்துல இருக்கிறத வச்சு நாங்க பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறா. பசுமாடுல இருந்து விஷ்ணுபுரம் ஆத்துல சுவிதா அவாத்துல வந்து அழகா வாழை மரம் எல்லாம் கட்டிருந்தா. குருசாரன் வாழை மரம் கட்டி தோரணங்கள்லாம் கட்டி பெரியவா வரான்ட்டுன்னு அவாத்தையும் விஷ்ணுபுரத்துல பண்ணும்போது ரொம்ப அழகா. ஒவ்வொரு ஆத்துல வந்து அந்த பக்தியின் வெளிப்பாடு ஒரு விதமாக ரொம்பவே அமைந்திருந்தது. சோ நாங்க வந்து முடிகொண்டான் பத்தி என்னன்னு தெரிஞ்சுட்டு கோதண்டராமரையும் பிரார்த்தித்து ராமநாமத்தையும் ஜெபித்து அற்புதமாக அந்த மகாபரிவா பூஜையிலே கலந்து கொண்டு ரொம்ப சந்தோஷத்துடன் நாங்க வந்து ஞானாம்பா மாமி, மாலதி மாமி, உமாசங்கர் சாஸ்திரலாம் விடை பெற்று கொண்டு அடுத்த நாள் என்ன பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணும் பொழுதுதான் எங்களுக்கு வந்து அரசவனங்காடு போகணும் அப்படின்னு சொன்னா. அப்போ வந்து முரளி மாமாவும் ஒரு நல்ல ஒரு விஷயத்த சொன்னா, அரசவனங்காடுக்கு போனா நம்ம அங்க முக்கியமான ஒரு பெரிய ஆசீர்வாதங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா, அரசவனங்காடு கண்டிப்பா எங்களோட நினைந்து அரசவனங்காடு பூஜையிலையும் நீங்க பாருங்க. அங்க என்ன விஷயங்கள்லாம் இருக்குங்கிறது நீங்களும் கேட்டு அந்த எல்லாருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கும் அமைய வேணும். மாமா அத்தனை பேருக்கும் பிரார்த்தனை பண்ணியிருக்கா. அரசவனங்காடு பூஜையில உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். பெரியவா சரணம். பெரியவா சரணம். हर हर शंकर जय जय शंकर, हर हर शंकर जय जय शंकर, हर हर शंकर जय जय शंकर, हर शंकर जय जय शंकर, हर 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 हर शंकर जय जय शंकर, शंकर हर हर शंकर जय जय शंकर, 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 हर हर जय जय शंकर, हर हर शंकर जय जय शंकर, हर हर शंकर जय जय शंकर, हर हर शंकर जय जय हर 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 शंकर जय जय शंकर, हर हर शंकर जय जय शंकर, हर हर शंकर जय जय शंकर, हर हर இப்படி ஸ்ட்ரைட்டா கூட வச்சுலாமா? இது எந்த டைரக்ஷன் மாமி? ஓகே, இது எந்த டைரக்ஷன்? இது ஓகே ஓகே. தீபத்தை வேண்டாம் வரப்போற அதை பார்த்துக்கூடாது. நான் நங்கமூர்ல தான் இருக்கேன். இதுக்கு வந்து அப்படியே போதும் பாபுஜி. समर्पयामि पुष्पैः पूजयामि. கையில் வச்சுங்க. पुष्पमालान् समर्पयामि पुष्पैः पूजयामि. ओम कांजी कामकोटि पीठाधीश्वराय नमः. ओम चंद्रशेखरेन्द्र सरस्वती गुरुभ्यो नमः. ओम संन्यास आश्रम शिखराय नमः. ओम काषाय दंडधारिणे नमः. ओम सर्वपीडापहारिणे नमः. ओम स्वामिनाथ गुरवे नमः.
ஓம் கருணாரசசாகராய நமः ஓம் ஜெகதாகர்ஷண சக்திமதே நமः ஓம் சர்வஜனாகர உதயஸ்தாய நமः ஓம் பத்மபரிபாலிக ஸ்ரேஷ்டாய நமः ஓம் தர்ம பரிபாலகாய நமः ஓம் சிவः காமம் சமர்ப்பயாமி ஆகாமித்ரம் ஆகமதீயம் சமர்ப்பயாமி வஸ்திரமாமே வஸ்திரம் சமர்ப்பயாமி உத்தரீய உபவீத ஆபரணாந்த அச்சதான சமர்ப்பயாமி அலங்காராந்த திவ்யஸ்ரீ சிந்தாந்தானகாமி விந்தோபரே ஆயுஹோ அற்புத ஆசான் ஜி.ஆர். மாமா அவர்களின் பாதங்களுக்கு ஆனந்த கோடி நமஸ்காரங்கள். குருவே சரணம், குரு பாதமே சரணம், மகா பெரியவா சரணம்.